ஹாப்பி மார்னிங். ஹோப் ஆல் ஆர் ஃபைன். திஸ் இஸ் ஃபரீதா. ஒரு டேப்லெட் சாப்பிட்டா நம்ம எப்படி சாப்பிடுவோம்? சீக்கிரமாக அந்த டேப்லெட்டை முழுங்கிடணும்னு நினைப்போம். ஏன்னா அதோடய கசப்புத்தன்மை தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. நாக்கிலே படாத அளவுக்கு அது டேஸ்ட்டே நம்ம உணராத அளவுக்கு அது சீக்கிரமாக முழுங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு தண்ணி ஊற்றி டக்குன்னு முழுங்கிடும். இதே ஒரு சாக்லேட்டோ ஒரு இனிப்பான ஒரு விஷயத்தையோ ஒரு ஸ்வீட்டையோ சாப்பிடும்போது அது நல்லா ருசித்து அதோடைய டேஸ்ட்டை அனுபவித்து அப்படி மெதுவாக நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? ஆனால் இதே நம்ம வாழ்க்கையில் அப்படியே எல்லாமே உல்ட்டாவாக பண்ணுவோம். வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள்லாம் எப்படின்னா, ஒரு கசப்பான அனுபவத்தை அப்படியே நம்ம நம்ம மைண்ட்லேயே வச்சு அதை மெதுவாக நகர்த்தி கொண்டு போவோம். ஒரு இனிமையான சம்பவத்தை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை டக்குன்னு நம்ம மைண்ட்லேருந்து டக்குன்னு அழிச்சிருவோம். அதை பற்றி பெருசாக யோசிக்கவே மாட்டோம். ஆனால் கசப்பாக இருக்கிற விஷயத்த மட்டும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். யோசிச்சுக்கிட்டே இருந்து அடுத்து வரக்கூடிய கட்டங்களையும் கசப்பானதாகவே ஆக்கிடுவோம். ஸோ எப்படி கசப்பாக இருக்கிற டேப்லெட்டை சீக்கிரம் முழுங்குறோமோ, அதே மாதிரி கசப்பான சம்பவத்துலேயும் டக்குன்னு மறந்துடணும். இனிப்பான விஷயத்தை எப்படி நம்ம ஆசை போட்டு சாப்பிட்றோமோ, அதே மாதிரி மகிழ்ச்சியான தருணங்களை அடிக்கடி யோசிச்சுட்டே இருக்கணும். தட்ஸ் 1 minute. See you tomorrow.